இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகான் இது. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இன்ஜின் வேலை பார்த்தோம். திருப்பி இப்போ ஆயில் சர்வீஸ்க்காண்டி வந்திருக்கு. ஆயில் மாற்றுறக்காண்டி இந்த ஃபில்டர் எடுத்துருக்கோம். எப்பவுமே உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் சொல்லி தான் அனுப்பியிருந்தோம். உங்களுக்கு ஒரு 700 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றும் போது ஆயில் ஃபில்டரை க்ளீன் பண்ணணும், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து இந்த டஸ்ட்டு புறம் அடைச்சிக்குன்ட்டு. இந்த பாருங்கள் ஃபில்டரை கழட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஃபுல்லாக டஸ்ட்டு போய் அடைச்சிருச்சு உங்களுக்கு. க்ளீன் பண்ணுறது பேக்கிங்கு டஸ்ட்டு எல்லாம் போய் அடைச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டு மாட்டணும் உங்களுக்கு. மாட்டும் போது அவங்க கஸ்டமர் என்ன சொன்னாங்க, கிளச்சி பிளேட்டை மாற்றி விட்ருங்க அப்படின்ட்டாங்க. கிளச்சி பிளேட் ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து இந்த கிளச்சி பிளேட்டு மாற்றுறது எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள். எப்படி இருக்குண்டு ஈஸியாக இந்த வேலையை நீங்களே பார்த்துக்கலாம். கிளச்சி பிளேட் வந்து புதுசு போட்டாச்சு. ஒரிஜினல் பிளேட்டு தான் உங்களுக்கு. ஒய் தான் போட்டிருக்கு உங்களுக்கு. $985 கிளச்சி பிளேட் ஒரிஜினலு. பார்த்துங்க. கிளச்சி பிளேட்டு மாற்றியாச்சு. உங்களுக்கு ஃபில்டரை வந்து பாருங்கள் எப்படி சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். ஃபில்ட்ரு இந்த மாதிரி ஃபில்டரை சுத்தம் பண்ணி மாட்டிக்கிங்க. எப்போவுமே வந்து ஒரு 2 சர்வீஸ் அல்லது ஒரு 3 சர்வீஸு அந்த மாதிரி வந்து 3 சர்வீஸ்க்கு ரொட்டி கிளச்சை கழட்டி இந்த ஃபில்டரை சுத்தம் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து ஆயில் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஹெட்டுக்கு சீராக போகும் உங்களுக்கு. ஒரிஜினல் பிளேட்டு தான் போட்டிருக்கு கிளச்சி பிளேட்டு. கிளச்சி பேக்கிங்கை பாருங்கள். கிளச்சி பேக்கிங் வந்து ஒரிஜினல் பேக்கிங் தான். எப்போவுமே ஒரிஜினல் பேக்கிங் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது, ப்ராப்பராக இருக்கும். ஒய் தான் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 122 ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி. எப்பவுமே காசாக பார்க்காதீங்க, ஒரிஜினல் ஸ்கொயராக போடுங்க.